நாங்கள் ஒவ்வொரு தேர்தல் போதும் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் என்ன மாதிரியாக தாக்கல் செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அப்போது முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து கிட்டத்தட்ட 5.5 கோடியோ அவருடைய சொத்து மதிப்பாக தாக்கல் செய்திருந்தார். 2016 கலைஞர் அவர்கள் இருந்தார். அது அப்பொழுது வந்து ஸ்டாலின் அவர்கள் அவருடைய சொத்து மதிப்பாக 5.5 கோடி ரூபாய் சமர்ப்பித்தார். அப்போது நமக்கு வந்து ஒரு கேள்வி என்னவாக வந்ததுன்னா, அவர் இருக்கிற சித்தரஞ்சன் வீடே வந்து 20 கோடி ரூபாய்க்கு மேலே தேருமே, அப்புறம் எப்படி வெறும் 5.5 கோடி ரூபா அவர் டிக்ளேர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி. அப்போது நாங்கள் வந்து சரி இது என்ன, இதற்கு பின்பு என்ன இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் போது கிட்டத்தட்ட 11.6 கோடி ரூபாய்க்கு வாங்கப்படுகிறது அந்த சித்தரஞ்சன் சாலையுடைய நிலம் மற்றும் வீடோட சேர்த்து. அந்த இடத்தில் எப்படி 11.62 crores ஆனால் அந்த வீடு வந்து யார் பேரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்னோ ஹவுசிங் ப்ராப்பர்ட்டி அந்த கம்பெனி பேரில் இருக்குது. அந்த ஸ்னோ ஹவுசிங்கோடைய அந்த கம்பெனியோடைய யார் டைரக்டர்ஸ்னு பார்த்தா துர்கா ஸ்டாலின் அவர்கள், அப்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இவர்கள் எல்லாம். உதயநிதி ஸ்டாலின் தான் அதற்கு கடனே கொடுக்கிறார். அந்த 11.6 கோடி ரூபாய் பணத்திற்கு கிட்டத்தட்ட 10.3 கோடி ரூபாய் உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் இருந்து கடனாக அந்த கம்பெனிக்கு வருகிறது. தந்தைக்கு 1.5 கோடி தான் சொத்து இருக்கிறது. இவர் ஒன்றும் நடிகராகவும் ஆகலை. ஆனால் இவரால் 10.3 கோடி ரூபாய் கடனாக கொடுக்கக்கூடிய அளவில் இவர் சம்பாதித்திருக்கிறார். அப்படின்னா எப்படி சம்பாதித்தார்? அந்த பணம் எங்கிருந்து வருது? ஸ்னோ ஹவுசிங் அப்படிங்கிறது 99-2000 காலகட்டத்திலேயே ஆரம்பித்த ஒன்று. அப்படி இருந்து கடனாக கொடுத்துருக்கலாம்ல 2007 கட்ட. அதுதான் சொல்கிறேன். இப்போது நீங்களும் நானும் பிஸ்னஸ் ஆரம்பித்தா அந்த மாதிரி மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியில் இல்லை. ஒருவர் வந்து அதிலிருந்து 10.5 கோடி ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய அளவில் அவரால் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் செய்ய முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எங்கேருந்து வந்தது? ஏன்னா தந்தைக்கு சொத்து இல்லை. அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு ஒரு தார்மீக கடமை இருக்கிறது. அவர்கள் சரியாக சம்பாதித்திருந்தால் எப்படி அப்படி என்பதை அவர்கள் சொல்ல வேண்டும். அதனால் அந்த குவெஸ்டின் இன்னும் இஸ் ஸ்டில் வேலிட். அது லீகலாக அவங்க ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது நமக்கு இது வரைக்கும். நம்ம அந்த கேள்விகளை கேட்டிருக்கிறோம். இன்கம் டேக்ஸ் எல்லாம் பார்த்துருப்பாங்க, எல்லாருக்கும் தெரியும். அதனால் அவர்கள் இதுவரை இந்த நடவடிக்கையும் எடுப்பதற்குள்ள எங்களுக்கு தெரியும். பெரும்பாலும் அரசியல்வாதிகள் அவர்கள் பெயரில் தான் சொத்து வச்சிருப்பாங்கிறது கிடையாது. பல நேரங்களில் அரசியல்வாதிகள் பல்வேறு பெயர்களில் சொத்துக்கள் வைத்திருப்பாங்க. அதனால அவர்கள் அந்த பல்வேறு பெயர்களில் வைத்திருக்கக்கூடிய சொத்தை காண்பிக்க மாட்டாங்க. அவங்க கார் மிகப்பெரிய கார், டிஃபெண்டர் கார் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் டிஃபெண்டர் கார் அவங்க பேரில் இருக்காது. பெரும்பாலும் இது போன்ற அரசியல்வாதிகள் வந்து ஏதாவது ஒரு பினாமி. ரியல் ஒன்னியர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அறப்போர் இயக்கம் திரு ஜெயராமன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி குறிப்பாக 2019 அந்த மாதிரி 16 ஓகே 16 to 21 அந்த டைமில் வந்து இப்போது சிஎம் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த சித்தரஞ்சன் சாலையில் இருக்கக்கூடிய வீடு எப்படி வாங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு விஷயம் வந்து சப்மிட் பண்ணியிருந்தீங்க. அதனுடைய விவரங்கள் என்ன சார்? அது என்ன ஆச்சு அதுக்கப்புறம்? 2016 அஃபிடவிட். நாங்கள் ஒவ்வொரு தேர்தல் போதும் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் என்ன மாதிரியாக தாக்கல் செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அப்போது முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து கிட்டத்தட்ட 5.5 கோடியோ அவருடைய சொத்து மதிப்பாக தாக்கல் செய்திருந்தார். 2016 இருந்தாங்கல்ல, கலைஞர் அவர்கள் இருந்தார். அது அப்பொழுது வந்து ஸ்டாலின் அவர்கள் அவருடைய சொத்து மதிப்பாக 5.5 கோடி ரூபாய் சமர்ப்பித்தார். இப்போ நமக்கு வந்து ஒரு கேள்வி என்னவாக வந்ததுன்னா, அவர் இருக்கிற சித்தரஞ்சன் வீடே வந்து 20 கோடி ரூபாய்க்கு மேலே தேருமே, அப்புறம் எப்படி வெறும் 5.5 கோடி ரூபா அவர் டிக்ளேர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி. அப்போது நாங்கள் வந்து சரி இது என்ன, இதற்கு பின்பு என்ன இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்க பொழுது அந்த சித்தரஞ்சன் சாலை வீடு என்பது 2007 வாங்கப்படுகிறது. அந்த இரண்டையும் திமுக ஆட்சி தான், திமுக ஆட்சியும் போது தான் 2007 அது வாங்கப்படும் பொழுது கிட்டத்தட்ட 11.6 கோடி ரூபாய்க்கு வாங்கப்படுகிறது அந்த சித்தரஞ்சன் சாலையுடைய நிலம் மற்றும் வீடோட சேர்த்து. அந்த இடத்தில் எப்படி 11.62 crores ஆனால் அந்த வீடு வந்து யார் பேரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்னோ ஹவுசிங் ப்ராப்பர்ட்டி அந்த கம்பெனி பேரில் இருக்குது. அந்த ஸ்னோ ஹவுசிங்கோடைய அந்த கம்பெனியோடைய யார் டைரக்டர்ஸ்னு பார்த்தா துர்கா ஸ்டாலின் அவர்கள், அப்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இவர்கள் எல்லாம். உதயநிதி ஸ்டாலின் தான் அதற்கு கடனே கொடுக்கிறார். அந்த 11.6 கோடி ரூபாய் பணத்திற்கு கிட்டத்தட்ட 10.3 கோடி ரூபாய் உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் இருந்து கடனாக அந்த கம்பெனிக்கு வருகிறது. ஸோ நீங்கள் வந்து 2006 அஃபிடவிட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டாலின் அவர்கள் வெறும் 1.5 கோடி ரூபா தான் டிக்ளரே பண்ணியிருப்பார் அவரோட அசட்டா.
எனக்கு தெரிஞ்சு உதயநிதி ஸ்டாலின் அப்போ ரெட் ஜெயண்ட் ஆரம்பிக்கல, எந்த ஒரு வேலையில் ஒரு நடிகராக அவர் இல்லை. அவர் ஏதோ பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தார், ஸ்னோ ஹவுசிங்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு தந்தைக்கு 1.5 கோடி தான் சொத்து இருக்கிறது. இவர் ஒன்றும் நடிகராகவும் ஆகலை. ஆனால் இவரால் 10.3 கோடி ரூபாய் கடனாக கொடுக்கக்கூடிய அளவில் இவர் சம்பாதித்திருக்கிறார். அப்படி இருந்தால் எப்படி சம்பாதித்தார்? அந்த பணம் எங்கிருந்து வந்தது? ஸ்னோ ஹவுசிங் அப்படிங்கிறது 99-2000 காலகட்டத்திலேயே ஆரம்பித்த ஒன்று. அப்படி இருந்து கடனா கொடுத்துருக்கலாம்ல 2007 கட்டணம். தான் சொல்றேன். இப்போ நீங்களும் நானும் பிசினஸ் ஆரம்பிச்சா அந்த மாதிரி மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியில் இல்லை. ஒருவர் வந்து அதிலிருந்து 10.5 கோடி ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய அளவில் அவரால் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் செய்ய முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எங்கேருந்து வந்தது? ஏன்னா தந்தைக்கு சொத்து இல்லை. தந்தையிடம் இருக்கக்கூடிய சொத்து வெறும் 1.5 கோடி தான் 2006லேயே. அப்போ தந்தையிடம் சொத்து இல்லை. தந்தை சொத்துன்னு நான் சொல்லும் போது தந்தை தாய் 2 பேரோட சொத்து தான். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அஃபிடவிட்டில் வரக்கூடியது ஸ்பௌஸும் சேர்த்து தான் உங்களுக்கு வரக்கூடிய சொத்து என்பது. அப்போ அப்படி இருக்கும்போது உதயநிதிக்கு எங்கேருந்து இவ்வளோ பெரிய சொத்து வந்தது அப்படிங்கிற கேள்வியை நாங்கள் வந்து எழுப்பியிருந்தோம். இது வருமான வரித்துறை பார்த்தார்களா, என்ன ஆயிற்று அப்படிங்கிறது அப்பொழுது எழுப்பியிருந்த கேள்வி. தற்பொழுது மீண்டும் அது வந்து இந்த கொஞ்ச நாள் முன்னாடி இந்த வருமான வரித்துறை அது இதுன்னு வரும்பொழுது மீண்டும் இது வெளிச்சத்தில் சில பேர் வந்து அதை எடுத்து போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு சார்? நீங்க கேட்ட கேள்வி, அது கேள்விக்கு இன்று வரை பதில் இல்லை. அவ்வளவுதான். இது வந்து நீங்க ஏதாவது விஷயங்கள் விசாரிச்சிருப்பீங்களா அது ரிலேட்டபிளான வீட்டு பத்திரங்கள்? அதுக்கப்புறம் நார்மலாக உங்களுடைய ரிசர்ச் இது வந்து ஒரு இன்கம் டேக்ஸ் சம்மந்தப்பட்டதுங்கிறது ரொம்ப பர்சனலான ஒரு விஷயம். இன்கம் டேக்ஸுங்கிறது நீங்களும் நானும் இது பண்ண முடியாது. அது வந்து வருமான வரித்துறை தான் செக் பண்ணணும். உங்களுக்கும் எனக்கு அந்த அக்சஸ் கிடையாது. ஸோ இதை வந்து நம்ம கேள்வியோடு தான் நம்ம நிப்பாட்ட முடியும். ஏன்னா இதற்கான எந்த லாஜிக்கோ ரேஷ்னலோ நமக்கு புலப்படலை. அப்போ அதை கேள்வியாக எழுப்பியிருக்கிறோம். எப்படி வந்து இவ்வளவு பெரிய ஒரு நீங்கள் வந்து அஃபிடவிட்டில் ஒன்று டிக்ளேர் பண்ணுறீங்க, ஆனால் வீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் டிக்ளேர் பண்ணிருக்கிற அஃபிடவிட்டுக்கும் நீங்கள் தங்கியிருக்கிற வீடுக்கும் முதலமைச்சர் தங்கியிருக்கிற வீடுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்படி பார்த்தா இப்போ 2021 கூட தான் காரே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அஃபிடவிட்டி கொடுத்துருந்தாங்க. அதுவும் முரணாக தானே இருக்கு. ஆமாம், அதான் சொல்கிறேன். அப்போது இன்றைக்கி வந்து அஃபிடவிட் என்பதே தேர்தல் அறிக்கை என்பதே சம்மந்தம் இல்லாமல் இன்றைக்கி பல சொத்துக்கள் அப்படிங்கிறது நமக்கு உலகம் ஃபுல்லாக தெரியும். அரசியல்வாதிகள் வந்து எப்படி சொத்துக்கள் சேர்ப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இந்த விஷயத்தில் நீங்கள் எந்த வீட்டில் தங்கியிருக்கிறீர்களோ அதை எப்படி வாங்கினீர்கள் அப்படிங்கிறது தான் கேள்வி. அதற்கான நிதி ஆதாரம் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. அது இன்று வரை கேள்வியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. கேள்வியாக கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். அதற்கான எந்த பதிலும் கிடைக்கல. ஓகே, அதுக்கப்புறம் ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா? நடவடிக்கை அப்படிங்கிறது நம்ம என்ன எடுக்க முடியும்? இல்லை, இன்கம் டேக்ஸ் தான் பார்க்கணும். செக் நடவடிக்கைன்னா உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி வந்திருக்கு, அதுக்கு உண்டான சரியான ஒரு பதில் இல்லை அப்படின்னா அடுத்து ஒரு தேடல் இருக்கும்ல, அதை கேட்க வர்றேன். இல்லை, நாங்கள் தேடியாச்சு. தேடி பார்த்ததில் நமக்கு வந்து எந்த விடையும் இதுவரை கிடைக்கவில்லை அப்படின்னு தான் சொல்கிறேன். நம்ம வந்து அதற்கான ஏதாவது சம்பாதித்தது அந்த நிறுவனம் மிகப்பெரிய அளவில் பண்ணியிருக்கு அந்த மாதிரியும் இல்லை. ஸோ எங்கேருந்து அந்த இவ்வளவு பெரிய ஒரு ஏர்னிங் வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இன்று வரை இருந்து கொண்டு தான் இருக்குது. கேள்வி சந்தேகமாக மாறி இருக்கா? இத்தனை ஆண்டுகளில் 10 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. அது சந்தேகம் தான். அதில் சந்தேகம் இருக்கிறதுனால தான் அந்த கேள்வியே வருகிறது. இப்போ இதற்கு வந்து பதில் வந்து அவங்க தான் கொடுக்கணும். யாராவது ஒரு ஊடகவியாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் மைக்க நீட்டி நீங்கள் வந்து 2006 10.3 கோடி ரூபாய் எப்படி சம்பாதித்தீர்கள், எப்படி அந்த வீடை வாங்கினீங்க 2007 அப்படிங்கிறது அவர்கிட்ட தான் கேட்கணும். அப்போ வந்து அந்த கம்பெனி இதுலேருந்து நீங்கள் துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு இலவசமாக கொடுத்து அந்த இலவசமாக கொடுத்த வீட்டில் தான் அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ எப்படி இதை சம்பாதித்தார் அப்படிங்கிறது அவர் தான் பதில் சொல்லணும். இன்றைக்கி அந்த வீடு எவ்வளோ சார் போகும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கணக்கு இருக்கா? அன்றைக்கி 11 கோடி 2007, இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு, 19 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. எப்படி? இல்லை, எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. பட் மேபி கண்டிப்பாக 25 to 30 கோடி அது மினிமம் இருக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கும். மெயின் அந்த வீடு கட்டுறதுக்கு உதயநிதி அவர்கள் கொடுத்த பணம் எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறதா உங்களுடைய கேள்வியா? அதுதான் கேள்வி. ஓகே, அப்போ அவர் பர்சனலாக கொடுத்துருக்காரு. அவருடைய பணம் 10.3 கோடி கொடுத்துருக்காரு. ஓகே, அது பிஸ்னஸ்லேருந்து வரல அப்படிங்கிறதும் உறுதியாக இருக்குது. அது தெரியும். அதுதான் நம்ம கேள்வி கேட்குறோம். அவர் எப்படி அந்த அவ்வளவு பணம் அந்த வயதில் உங்களுக்கு தந்தைக்கோ தாய்க்கோ கூட அந்த பணம் இல்லாத பொழுது நீங்கள் எப்படி அவ்வளவு பணம் சம்பாதித்தீர்கள், அதற்கான கணக்கு என்ன, அது வருமான வரித்துறை அதை பார்க்குறீங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கேட்டிருக்கோம். மெனி டைம்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சில நேரங்களில் காலம் கடந்தும் போய் இப்போ 20 வருஷம் ஆகுது, 15 அப்போவே 10 வருஷம் ஆகிடுச்சு நாங்கள் கேட்கும்போது. ஸோ இன்கம் டேக்ஸில் என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப வருஷம் முன்னாடி இருக்கிறத நாங்கள் பண்ண மாட்டோம்னு சம்டைம்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆனால் அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு ஒரு தார்மீக கடமை இருக்கிறது. அவர்கள் சரியாக சம்பாதித்திருந்தால் எப்படி அப்படி என்பதை அவர்கள் சொல்ல வேண்டும். அதனால் அந்த குவெஸ்டின் இன்னும் இஸ் ஸ்டில் வேலிட்.
அது லீகலாக அவங்க பண்ணும் ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது நமக்கு இது வரைக்கும். நம்ம அந்த கேள்விகளை கேட்டிருக்கிறோம். இன்கம் டேக்ஸ் எல்லாம் பார்த்துருப்பாங்க, எல்லாருக்கும் தெரியும். அதனால் அவர்கள் இதுவரை இந்த நடவடிக்கையும் எடுத்தது போல் எங்களுக்கு தெரியும். ஓகே சார், இப்போ நம்ம சொத்தை தவறாக காட்டுறோம் தேர்தல் மனு தாக்கல் அப்படின்னா அதை கண்டுபிடிக்க முடியாதா? சரி, அதான் இது போல் கேள்விகள் மூலமாக கேட்கலாம். சிலது கண்டுபிடிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு கேசி வீரமணி போன்ற முன்னாள் அமைச்சர்கள் மீது இந்த தவறாக காண்பித்தார்கள் என்ற ஒரு வழக்கெல்லாம் கூட வந்தது. இல்லை சார், அதை மனு தாக்கல் பண்ணுறப்பே கண்டுபிடிக்க முடியாதா? மனு தாக்கல் செய்யும் பொழுதும் கண்டுபிடிக்க முடியும். இன்ஃபேக்ட் மனு தாக்கல் செய்யும் பொழுதும் கண்டுபிடிக்க முடியும். நாங்கள் ஏற்கனவே அது போன்று ஒரு முறை ஒரு சில அரசியல்வாதிகளுக்கு புகாராகவே நாங்கள் கொடுத்துருக்குறோம். அந்த தேர்தல் நேரத்தில் ஒரு சில அரசியல்வாதிகளுக்கு நம்ம புகாராகவே கொடுத்துருக்குறோம். ஆனால் பெரும்பாலும் அரசியல்வாதிகள் அவர்கள் பெயரில் தான் சொத்து வச்சுருப்பாங்கங்கிறது கிடையாது. பல நேரங்களில் அரசியல்வாதிகள் பல்வேறு பெயர்களில் சொத்துக்கள் வைத்திருப்பாங்க. அதனால் அவர்கள் அந்த பல்வேறு பெயர்களில் வைத்திருக்கக்கூடிய சொத்தை காண்பிக்க மாட்டாங்க. அவங்க கார் மிகப்பெரிய கார், டிஃபெண்டர் கார் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் டிஃபெண்டர் கார் அவங்க பேரில் இருக்க. பெரும்பாலும் இது போன்ற அரசியல்வாதிகள் வந்து ஏதாவது ஒரு பினாமி பேரில் மற்றவர்கள் பேரில் தான் இருக்கும் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய பல விஷயங்கள். இப்போ இவ்வளோ சிக்கல் இருக்குல்ல சார், இதெல்லாம் கண்டும் காணாமல் தான் மனு தாக்கல் பண்ணுறப்ப அதிகாரிகள் இருக்காங்களா? ஆமாம், அதிகாரிகளை பொறுத்தவரை இன்றைக்கி வந்து எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த காலமை ஃபில் பண்ணியிருக்கிறாங்களா இல்லையா, அது மட்டும்தான் அவர்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன். எப்போவுமே ஒரு முறை நாங்கள் வந்து தினகரனுக்குன்னு நினைக்கிறேன், யாரோ ஒருவர், ஆமாம் அவருக்கு தான் நினைக்கிறேன், பொய்யாக இந்த மாதிரி அஃபிடவிட் தாக்கல் செய்திருக்கிறார் சொல்லிட்டு ஆதாரப்பூர்வமாக நாங்கள் எடுத்துக்கொண்டு போய் தேர்தல் கமிஷனில் கொடுத்த போது கூட, நாங்கள் அதை முறையிடும் போது கூட அவர்கள் சொன்ன பதில் என்பது எங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் வெறும் அந்த காலமெல்லாம் ஃபில் பண்ணியிருக்கிறாங்களா இல்லையா என்பது தான். அவங்க அதில் தப்பு பண்ணியிருந்தாங்க இல்லையா அப்படின்னு பார்ப்பது எங்கள் வேலை கிடையாது. அவங்க சரியாக தான் டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்களான்னு பார்ப்பது கூட எங்கள் வேலை கிடையாது. எங்களால் அது முடியாது. அப்போ இது மேலோட்டமாக தான் நடக்குது. ஆமாம், அதற்கு அப்போ தேர்தல் ஆணையத்தில் ஒரு விங் இருக்கணும். இது வந்து நீங்கள் எலெக்ஷன் அஃபிடவிட்டை வந்து நீங்கள் எலெக்ஷன் நேரத்தில் ஒரு ரிட்டர்னிங் ஆஃபீஸர் செக் பண்ணுறாரு. ரிட்டர்னிங் ஆஃபீஸரால் பார்க்க முடியவில்லை என்றால் நீங்கள் எலெக்ஷன் கமிஷனில் வேறு ஒரு விங் வச்சுருக்கிறீங்களா? இந்த மாதிரி ஃபால்ஸ் அஃபிடவிட் தாக்கல் செய்வதற்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன் செய்யறதுக்கு ஒரு விங் வைத்திருக்கிறீர்களா? இப்படி நீங்கள் புகார் கொடுங்கள் இதற்கு என்று சொல்வதற்கான ஒரு வழி இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் அது கூட கிடையாது இன்னைக்கு. அதுதான் நிலை. ஓகே சார், பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.